ஆக்ட்ரஸ் சுபாஷினி அவர்களோட பல வருட ஆசையை அவங்களோட கணவர் கூடிய சீக்கிரமே நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன ஆசை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயல் சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் சுபாஷினி. அந்த ஒரு சீரியல் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இந்த ஒரு நேரத்தில் சமீபத்தில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் அவங்களோட உடல் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த ஊர்லேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்கள பற்றியும் அவங்களோட கேரக்டர் பற்றியும் அவங்களோட ஆசைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட பல வருட ஆசையை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுபாஷினி ரொம்ப பணக்கார வீட்டிலேருந்து வந்த பொண்ணுலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து தான் சுபாஷினி அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க படித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு போய் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமாவின் மீது இருந்த ஆசையில் தான் அவங்க சென்னை வந்து சினிமாலலாம் நடித்து அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட பல வருட ஆசை அப்படின்னா அவங்களோட சொந்த ஊரில் அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லைனா நம்ம பிழைக்க போகிற இடத்துல நல்லா பிழைச்சி இங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பல வருட ஆசை. ஒன்று அங்கே, அப்படி இல்லைனா இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்குன்னு சொந்த வீடு, நம்ம பேர் வச்ச சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு அவங்களோட கனவாகவே இருந்துச்சு. அதற்காக மிகவும் பெருசாக உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நானுமே அதற்காக ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். வரப்போகிற செகண்ட் இயர் ஆனிவர்சரிலேருந்து அதற்காக சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிருந்தோம். ஆனால் இந்த ஒரு ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படின்னு நாங்கள் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது. ஒரு சின்ன சண்டை மிகப்பெரிய அளவில் மாறி இந்த அளவுக்கான ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்க அப்படின்னும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ சுபாஷினி எங்கள் கூட இல்லை, ஆனால் அவங்களோட நினைவுகள் எங்கள் கூட எப்போதுமே இருக்கும், அவங்களோட ஆசைகள் எங்கள் கூட எப்போதுமே இருக்கும். அஸ் அ ஹஸ்பண்டாக, அஸ் அ லவ்வராக நான் சுபாஷினிக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆசைப்பட்டதை செய்கிறது தான் என்னோட மிக முக்கிய காரணமாக இருக்கும். அண்ட் இந்த தடவை கண்டிப்பாக அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். அவங்களோட விருப்பப்படி அவங்களோட சொந்த ஊரில் என்னால் கட்ட முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஆனால் நாங்கள் வாழ்ந்த இங்கே பெங்களூரு அப்படின்னா சென்னை, இந்த 2 இடத்துல அவங்க பேரில் ஒரு வீடு நான் கண்டிப்பாக கட்டுவேன். அண்ட் அந்த ஒரு வீட்டுக்கு அவங்களோட பெயரை தான் நான் வந்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சுபாஷினியோட இந்த ஒரு ஆசையை அவங்களோட கணவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதற்கிடையில் அவங்களோட கணவர் ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 12 அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நாள், வரப்போகிற ஏப்ரல் 22 அவங்களுக்கு வந்து கல்யாண நாள். இந்த 2 முக்கியமான நாளுமே இந்த மாதத்தில் தான் இருக்குது. அப்படி இருக்கையில் சுபாஷினி அவர்கள் இந்த 2 முக்கியமான நாள்லையுமே என் கூட இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் கூட என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆசைகளை பற்றியுமே அவர் ஷேர் பண்ணியிருந்தார். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு சின்ன சண்டை அவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருச்சு. கண்டிப்பாக அவங்களோட கணவர் சுபாஷினி ஆசைப்படி ஒரு நல்ல வீடு கட்டி அதுக்கு அவங்களோட பேர் வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.